இயேசு ஓய்வு நாள, அதாவது சாபத்தை அனுசரிக்க தவறிட்டாரான்னு கேட்டா இல்லன்னு நமக்கு உறுதியா சொல்ல முடியும். இயேசுவோட சீடர்கள் வயல்ல இருந்து தானியங்களை பறிச்சு சாப்பிட்டப்போ நிறைய பேரு அவங்க ஓய்வு நாளோட கட்டளைகளை மீறிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா உண்மையில அவங்க அதை மீறல. ஏன்னா இணைச்சட்டம் 23-25 அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அந்த காலத்துல இருந்த மத குருக்கள் ஓய்வு நாளுக்குன்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டாக்கி மக்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. கத்தோலிக்க திருச்சபையோட மறைக்கல்வியில சொல்றது என்னன்னா, இயேசு ஓய்வு நாளோட புனிதத்தை ஒருபோதும் மீறல, மாறாக ஒவ்வொரு ரூல்ஸோட உண்மையான நோக்கத்தை தான் விளக்குறாரு அப்படின்னு. ஓய்வு நாள்ன்றது மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டது, அதல்லாம மனுஷ ஓய்வு நாளுக்காக உருவாக்கப்பட்டவன் அல்ல. சிம்பிளா சொன்னா ஓய்வு நாளுன்றது கடவுளோட இரக்கத்தை நினைவு கூறும் நாள். இயேசு ஓய்வு நாளோட ஆண்டவரை தம்மை வெளிப்படுத்தின போது சட்டத்தை விட கடவுளோட கருணைக்கும் இரக்கத்துக்கும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அதனால தான் மத்தேயு நற்செய்தி 12 அதிகாரம் 8 அவர் சொல்றாரு, ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதேன்னு.